Hello guys, welcome to DSN. நான் தான் ஹோஸ்ட் பேசுறேன். Hi, chalo. இந்த வீடியோவில் நம்ம சோலோ லெவலிங் மாங்கா பிளேட்டனோட பார்ட் 30 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்டு வீடியோ பார்க்கலன்னா மேலே ஐக்கான்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தந்திருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஓகே கைஸ், போன சாப்டரோட கடைசியில் நம்ம கிங் ஆஃப் டிராகன்ஸ் மோனாக் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் ஆண்டரிஸ் அவரோட டிராகன் படைய வாருக்கு தயாராகுங்கடா அப்படின்னு சொல்றதோட போன வீடியோ முடிச்சிருப்பேன். போன வீடியோ எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சோ அதே மாதிரியே இந்த வீடியோவும் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எப்பயும் போல வீடியோக்கு 1000 லைக்ஸை தட்டி தெறிக்க விடுறதோட ரீசெண்டாக யூடியூப்ல கமெண்ட் செக்ஷனை கொஞ்சம் தள்ளி விட்டு பார்த்தீங்கன்னா ஹைப்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கொஞ்சம் தட்டி தெறிக்க விட்டீங்கன்னா நம்ம சேனலோட இந்த வீடியோஸ்லாம் நிறைய பேருக்கு ரெகக்னைஸ் ஆகும். ஸோ மறக்காம அதையும் தட்டி தெறிக்க விட்டுருங்க. அதே மாதிரி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை அமைக்க வச்சுக்கோங்க. அப்போ நம்ம போகிற வீடியோன்றது உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ல வரும். சார் ரைட் கைஸ், வளவல கொள்கலாம் பேசாம வீடியோக்குள்ள போயிடலாமா? ஓகே கைஸ், போன வீடியோட கடைசியில் நம்ம ஆண்டரிஸ் அவரோட சோல்ஜர் கிட்ட வாருக்கு தயாராங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாப்ல. பட் அந்த சோல்ஜர்ஸ் ஒரு நார்மலான சோல்ஜர்ஸ் கிடையாது, அங்க இருந்த எல்லாமே டிராகன்ஸ். ஏற்கனவே உலகத்துல காமேஷ்ன்ற ஒரே ஒரு டிராகன் இறங்கி ஏகப்பட்ட அட்டகாசம் பண்ணியிருக்கோம். அந்த ஒரு டிராகனை போட்டுதல் இருக்கே இந்த உலக மக்கள்லாம் ரொம்ப முக்கியிருப்பாங்க. அப்படி அந்த டிராகனை முக்கி தோக்கடிச்ச கேங்ல நம்ம தாமஸ் ஒருத்தன். அந்த தாமஸ் ஜின்வு கிட்ட இருக்க 3 ஷேடோ டிராகன்ஸை பார்த்து ஜின்வு நினைச்சானா இந்த 3 டிராகன்ஸை வச்சு உலக மக்கள் எல்லாத்தையுமே அழிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். பட் இப்போ கிங் ஆஃப் டிராகன்ஸ் மோனாக் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷனோட சோல்ஜர்ஸை பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாவே டிராகன் இருக்கு. அப்ப ஆண்டரிஸ் எவ்வளவு பவர்ஃபுல்லா இருப்பான்னு நினைச்சு பாருங்க. அந்த மாதிரியான ஒரு பைபிள் கூட நம்ம ஜின்னு சண்டை போட போறோம். சரி ஓகே, இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல போன சாப்டர்ல பெரு vs பில்லியன்ற ஃபைட் நடந்துருக்கும் இல்லையா, அந்த ஃபைட்டோட கண்டினியூஷன் தான் காட்டுறாங்க. ஸ்டார்டிங்ல நம்ம பெருவை பில்லியன் போட்டு அடி அடிச்சு நாக் அவுட் பண்ணிட்டான். பட் பெரு அதை ஏத்துக்காம ஜின்னு கிட்ட மை கிங் என்னால இன்னும் சண்டை போட முடியும், அவன் கூட நான் சண்டை போட்டு திருவேன் அப்படின்ற மாதிரி வைராக்கியமா எந்திரிச்சு நிக்குது. இதை கேட்ட ஜின்னு பெரு கிட்ட டேய் எதுக்கிட்ட அந்த கிராண்ட் மார்ஷல்ன்ற ஒரு பொசிஷனுக்காண்டி இப்படி உயிரை கொடுத்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்னு பெரு கிட்ட கேட்க, அப்ப பெரு ஜின்னு கிட்ட மை கிங் நான் எப்போதுமே உங்க பக்கத்துல இருந்து சண்டை போடணும்னு ஆசைப்படுறேன், அதுக்கு அந்த கிராண்ட் மார்ஷல் பொசிஷன் எனக்கு தேவை அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்வு கிட்ட பெரு சொல்ல, இதை கேட்ட ஜின்வு அந்த பிரச்சனையை ஈஸியா சால்வ் பண்ற மாதிரி டேய் இதுக்கேண்ட இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்க, பில்லியன் என்னோட ரைட் சைடுல நின்று சண்டை போறானா நீ என்னோட லெஃப்ட் சைடுல நின்று சண்டை போடு அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்வு பெரு கிட்ட சொல்ல, பெருக்கு சந்தோஷம் தாங்க முடியாம அழுக ஆரம்பிச்சிருது. அந்த சமயத்துல ஜின்வு பின்னாடி இந்த இக்ரிஸ் மை கிங் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்வு கிட்ட கேட்க, அப்ப ஜின்வு தம்பி இவங்க 2 பேரும் சைடுல இருந்து சண்டை போறாங்கன்னா நீ பின்னாடி இருந்து சண்டை போடு அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்ப பக்கத்துல இருந்து நம்ம டேங்க் ஆயனோ நம்ம இங்கிட்ட இருந்து சண்டை போட அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் இந்த பக்கம் டஸ்க் இருக்கு இல்லையா, அது வந்து ஜின்னுவோட ஆர்மியில புதுசா 3 டிராகன்ஸ் வந்திருக்கு இல்லையா, அந்த டிராகன்ஸ் கிட்ட அதோட பவர்ஸை ஃபிளெக்ஸ் பண்ணி காமிக்குது. அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் இந்த சின்ன சின்ன ஆண்ட்ஸ் எல்லாமே கட்டையை தூக்கிட்டு போயிட்டு இருக்குங்க. அப்ப ஜின்வு இவங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம பில்லியன் கிட்ட கேட்க, அப்ப பில்லியன் ஜின்வு கிட்ட இவங்க எல்லாருமே நீங்க இந்த இடத்துல கம்ஃபர்டபுளா தங்குறதுக்காண்டி ஒரு ஸ்மால் ஹவுஸ் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இதை கேட்ட ஜின்வு இந்த பெருப்பை எவ்வளவுதான் இவங்க எல்லாத்தையுமே இந்த வேலையை பார்க்க சொல்லியிருப்பான் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, அந்த சமயத்துல பில்லியன் ஜின்வு கிட்ட நீங்க எதுக்கு இந்த ஷேடோ சோல்ஜர்ஸ் எல்லாத்தையுமே இப்படி வெளியே சுத்து விட்டுக்கிட்டு இருக்கீங்க, இவங்க எல்லாத்தையுமே உங்க ஷேடோ ரெல்ம்ல வச்சுக்கலாம்ல, எதுக்கு இப்படி வெளியே சுத்திட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி நம்ம பில்லியன் ஜின்னு கிட்ட கேட்க, இதை கேட்ட ஜின்னு பில்லியன் கிட்ட இவங்க எல்லாருமே அந்த டிமென்ஷனல் ரிஃப்ட்லயே ரொம்ப நாளா மாட்டிக்கிட்டு இருந்தாங்க, அதனாலதான் இவங்க கொஞ்சம் பிரீத் பண்ணிக்கிட்டோம், கொஞ்ச நேரம் ஃப்ரீயா இருக்கட்டும் அப்படின்றதுக்காண்டி தான் இவங்க எல்லாத்தையும் வெளியே விட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்னு பில்லியன் கிட்ட சொல்லிட்டு, ஏண்டா பில்லியன் உன்னோட ஃபார்மர் ஷேடோ மோனாக்கான ஆஷ்பான் திரும்ப வரமாட்டான்றது உனக்கு தெரியும்ல, சோ அவர் இப்படி போனது உனக்கு வருத்தமாலையாடா அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்னு பில்லியன் கிட்ட கேட்க, இதை கேட்ட பில்லியன் ஜின்னு கிட்ட ஆஷ்பான் அப்சல்யூட் பீயிங்ஸை காப்பாத்துறதுக்காண்டி ரூலை சித்து சண்டை போடும் போது நான் அவர் கூட சேர்ந்து சண்டை போட்டேன், ஆஷ்பான் அவரோட பவர் ஆஃப் டெத் அட்டென்ட் பண்ணும்போது நான் என்னோட விருப்பத்தோட ஆஷ்பானோட ஃபர்ஸ்ட் சோல்ஜரா மாறினேன், நான் அவர் கூட கிட்டத்தட்ட ஒரு இட்டர்னிட்டி ஆஃப் டைமே ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன், ஸோ ஆஷ்பானோட முடிவு எப்போதுமே தப்பா இருக்காதுன்றது எனக்கு நல்லா தெரியும் அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்வு கிட்ட பில்லியன் சொல்ல, இதை கேட்ட ஜின்வு பில்லியன் கிட்ட உன்னை பத்தியும் ஆஷ்பானை பத்தியும் இன்னும் நிறைய சொல்ல அப்படின்ற மாதிரி நம்ம பில்லியன் கிட்ட கேட்க, அப்போ பில்லியன் ஜின்வு கிட்ட கண்டிப்பா சொல்றேன் மேக்கிங், ஆனா அது ரொம்ப பெரிய ஸ்டோரி, இந்த கதை எங்க ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் நான் வேர்ல்டு ட்ரீல பழமா தொங்கிக்கிட்டு இருக்கும் போது தான் இந்த கதை ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்ற மாதிரி நம்ம பில்லியன் சொல்ல, இதை கேட்ட ஜின்வு ஷாக் ஆயிருவான், என்னடா சொல்ற நீ ஒரு பழமா இருந்தியா, நீ பழமா வரந்த அப்படியா என்று சொன்ன அப்படின்ற மாதிரி நம்ம பில்லியன் கிட்ட ஜின்னு கேட்க, அதுக்கு பில்லியன் எல்லா ஹெவன்லி சோல்ஜர்ஸ்மே வேர்ல்டு ட்ரீல இருந்து தான் பிறப்பாங்க, அந்த வேர்ல்டு ட்ரீன்றது செம்ம பெருசா இருக்கும், அதோட பிரான்ச்சஸ் இந்த மொத்த வானத்தையுமே மறைச்சிரும், அந்த அளவுக்கு வேர்ல்டு ட்ரீ ரொம்ப பெருசு அப்படின்ற மாதிரி நம்ம பில்லியன் ஜின்னு கிட்ட அவனோட கதையை சொல்லிக்கிட்டு இருக்கதோட அப்படியே கட் பண்ணி நம்ம ஜின்னுவோட அப்பார்ட்மெண்ட்டை காட்டுறாங்க. அங்க நம்ம ஜின்வு ஜின்னா அண்ட் அவங்க அம்மா 2 பேத்துக்குமே அவனோட கையால சமைச்சு சாப்பாடு பரிமாறுறான். ஜின்வு என்னதான் அவன் குடும்பத்துக்கு நார்மல்
நார்மலா சமைச்சு சாப்பாடு பரிமாறுற மாதிரி தெரிஞ்சாலும் அவனோட மனசுக்குள்ள வேற ஒரு எண்ணம் ஓட்டம்ன்றது ஓடிக்கிட்டு இருக்கு. 8 மோனாக்ஸோட ஆர்மி எப்போ வேணாலும் உலகத்தை இன்வைட் பண்ணலாம். அப்படி அந்த 8 மோனாக்ஸோட ஆர்மி இந்த உலகத்தை இன்வைட் பண்ற சமயத்துல தான் ரியலான வாரே ஸ்டார்ட் ஆகும். அந்த சமயத்துல இந்த உலகத்துல இருக்க எல்லாருமே என்னால காப்பாற்ற முடியும்ன்றது சொல்ல முடியாது. அதே சமயத்துல இப்போ இருக்க உலகம்ன்றது வார் முடிஞ்சக்கு அப்புறமும் அதே நிலைமையில இருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. ஏன்னா நான் ஆஷ்பானோட மெமரிஸ்ல கிங் ஆஃப் டிராகன்ஸோட ஸ்ட்ரென்த்தை பார்த்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா இந்த உலகத்துல ஒரு மிகப்பெரிய அழிவு ஏற்பட போகுதுன்றதை என்னால உறுதியா சொல்ல முடியும். இதுக்கு முன்னாடி வரைக்கும் டிராகன் கிங்கும் அவரோட ஆர்மிஸும் அவங்க முன்னாடி இருந்த எல்லாத்தையுமே சாம்பலா மாத்திருக்காங்க. சோ இப்போ அவங்களோட டார்கெட் எர்த்துன்றனால அந்த மாதிரியான சண்டைக்கு நான் மட்டும் இல்ல இந்த உலகத்துல இருக்க எல்லாருமே ப்ரிப்பேர் ஆகியாகணும் அப்படின்ற மாதிரி ஜின்வுவை மனசுல யோசிச்சுக்கிட்டே வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கும் போது இதை நோட்டீஸ் பண்ண ஜின்வுவோட அம்மா, எப்பா ஜின்வு எதையாச்சும் யோசிச்சுக்கிட்டே இருக்கியாப்பா அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்வு கிட்ட கேட்க, அப்ப ஜின்வு நீங்க என்ன கேக்குறீங்க எனக்கு ஒன்னும் புரியல அப்படின்ற மாதிரி அவன் அம்மா கிட்ட கேட்க, அப்ப இதை கேட்ட ஜின்வுவோட அம்மா, உங்க அப்பாவும் இதே மாதிரி தான் பண்ணுவாரு. ஒரு டேஞ்சரஸான மிஷனுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருக்கும் சமைச்சு தருவாரு. அதே மாதிரியே இப்ப நீயும் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்வுவோட அம்மா கொஞ்சம் பயப்பட, அதுக்கு ஜின்வு நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கம்மா, எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, இருங்க நம்ம வீட்டுக்கு ஏதோ ஒரு விசிட்டர் வந்திருக்காங்க போலயே அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்வு கதவை திறந்து வெளியே போய் பார்த்தா ஜின்ஹோவோட அப்பா ஜின்வு வீட்டோட வாசல்ல நிக்கிறாப்ல. அப்போ ஜின்ஹோவோட அப்பா சடனா உங்களை விசிட் பண்ண வந்ததுக்கு என்னை மன்னிச்சிருங்க ஜின்வு, கொஞ்ச நேரத்துக்கு உங்களோட டைத்தை என் கூட ஸ்பெண்ட் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்ஹோவோட அப்பா ஜின்வு கிட்ட கேட்க, நம்ம ஜின்வும் அதுக்கு அக்செப்ட் பண்ணிட்டு ரெண்டு பேருமே ஒரு பார்க்ல போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நம்ம ஜின்ஹோவோட அப்பா ஜின்வு கிட்ட, நான் இட்டர்னல்ஸ் நம்பர் இருந்து முடிச்சதுக்கு அப்புறம் நான் ஒரு ஸ்பெஷலான பர்சன் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அதுக்கப்புறம் தான் நான் ரியலைஸ் பண்ணேன் இந்த மாதிரியான மிராக்கிள்ஸ்லாம் ரொம்ப ஈஸியா நடக்காது. சொல்லப்போனா இந்த உலகம் முழுக்க இட்டர்னல்ஸ் நம்பரால பாதிக்கப்பட்டவங்கல நானும் உங்க அம்மா மட்டும் தான் இப்போதைக்கு கண் முழிச்சிருக்கோம். ஸோ நான் அந்த இட்டர்னல்ஸ் நம்பர்ல இருந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு எனக்கு நீங்க ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பட் எனக்கு எதுக்கு ஹெல்ப் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்ஹோவோட அப்பா ஜின்வு கிட்ட கேட்க, அதுக்கு ஜின்வு நீங்க ஒரு ட்ரஸ்ட் வர்த்தியான பர்சன் எனக்கு தெரிஞ்சீங்க. நீங்க உங்களோட உயிரை காப்பாற்றுறதுக்காண்டி எது வேணாலும் பண்ணக்கூடிய ஒரு ஆளா இருந்திருந்தீங்கன்னா கண்டிப்பா நான் இவ்வளவு ரிஸ்க் எடுத்து உங்களை காப்பாற்றிருக்க மாட்டேன். பட் நீங்க அப்படி ஒரு ஆள் கிடையாது அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்ஹோவோட அப்பா கிட்ட சொன்னோன்னே, நான் என் உயிரை காப்பாற்றுறதுக்காண்டி ஜின்ஹோவை யூஸ் பண்ணி உங்ககிட்ட எதுவுமே டிமாண்ட் பண்ணலையே, அதை சொல்றீங்களா அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்ஹோவோட அப்பா ஜின்வு கிட்ட கேட்க, அப்ப ஜின்வு எஸ் நான் அதை தான் சொல்ல வந்தேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்ஹோவோட அப்பா கிட்ட சொல்ல, இதை கேட்ட ஜின்ஹோவோட அப்பா, மிஸ்டர் சங் நீங்க பண்ண இந்த ஒரு மிகப்பெரிய ஹெல்ப்புக்கு நான் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன். நீங்க எனக்கு பண்ண இந்த ஹெல்ப்புக்கு நான் உங்களுக்கு ஏதாச்சும் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். உங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னா என்கிட்ட கேளுங்க, அதை பண்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன், ப்ளீஸ் ஏதாச்சும் கேளுங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்ஹோவோட அப்பா ஜின்வு கிட்ட கேட்க, அதுக்கு ஜின்வு உண்மையை சொல்ல போனா எனக்கு எதுவும் வேணாம், பட் நான் இறந்துட்டேன்னா என்னோட குடும்பத்தை கூட நீங்க பாத்துக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்ஹோவோட அப்பா கிட்ட ஜின்வு கேட்க, இதை கேட்டு ஜின்ஹோவோட அப்பா, இதுதான் உங்களோட ஆசைனா கண்டிப்பா நான் அதை பண்றேன், உங்களோட குடும்பத்தை எந்த ஒரு குறையும் இல்லாம நான் பாத்துக்கிறேன், இது என்னோட சத்தியம் அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்ஹோவோட அப்பா சொல்றதோட அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் ஹண்டர் அசோசியேஷன்ல நம்ம ஊஜின்செல் ஜின்வுக்கு சைனால அப்பியரான அந்த பிளாக் கேட்டை டிவியில போட்டு காமிச்சிட்டு இருக்கான். அப்போ ஊஜின்செல் ஜின்வு கிட்ட இது ஷாங்காயில ரெக்கார்ட் பண்ணப்பட்ட ஒரு கொலாசலான கேட்டு, இதே மாதிரி உலகம் முழுக்க 8 கொலாசல் கேட்ன்றது அப்பியரா இருக்கு. அந்த எல்லா கேட்டுமே சைமல்டேனியஸா ஒரே நேரத்தில் அப்பியரா இருக்கு. ஸோ இது எல்லாமே உனக்கு சம்பந்தப்பட்டதா அப்படின்ற மாதிரி நம்ம ஊஜின்செல் ஜின்வு கிட்ட கேட்க, அப்ப ஜின்வு இதுக்கு இல்லைன்னு சொன்னோடனே இது உன்னோட ஆர்மி இல்லைனா அப்புறம் இது என்னது அப்படின்ற மாதிரி நம்ம ஊஜின்செல் ஜின்வு கிட்ட கேட்க, இது எல்லாமே நம்மளோட எனிமீஸ் அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்வு ஊஜின்செல் கிட்ட சொல்லிட்டு, என்னை நீங்க நம்புறீங்களா அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்வு ஊஜின்செல் கிட்ட கேட்க, அப்போ ஊஜின்செல் அஃப்கோர்ஸ் நான் உன்னை நம்புறேன் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே, அப்போ நான் காட்ட போறதையும் நீங்க கண்டிப்பா நம்புவீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜின்வு அவனோட ஒத்த விரல ஊஜின்செலோட நெத்தியில வச்சு ஆஸ்பனோட மெமரிஸ் எல்லாத்தையுமே ஊஜின்செலுக்கு காட்டுறான். இதை பார்த்து ஊஜின்செல் மிரண்டு போய், தக்காளி இதுக்கு வாய்ப்பே இல்லை, என்னடா அது, காட்ஸ் ஒரு சில ஹியூமன்ஸ்க்கு இந்த பவர்ஸை கொடுத்தப்போ ஹியூமனிட்டி தன்னைத்தானே ப்ரொடெக்ட் பண்றதுக்காண்டியும் பீஸ்ட் எதிர்த்து சண்டை போடுறதுக்காண்டியும் தான் இந்த பவர்ஸை ஒரு சில ஹியூமன்ஸ்க்கு கொடுக்குறாங்கன்னு நினைச்சேன். பட் நீ காமிச்சது உண்மையா இருந்துச்சுன்னா யாரெல்லாம் பவர்ஸ் அவைக்கன் பண்ணியிருக்காங்களோ அவங்களால மட்டும்தான் இந்த கிரேட் வார் முடிஞ்சதுக்கு அப்புறமும் உயிரோட இருக்க முடியுமா? அப்போ ஒரிஜினலா இது ஹியூமன்ஸ் vs மோனார்க்ன்ற சண்டை கிடையாது, மோனார்க்ஸ் அண்ட் ரூலர்ஸ் அவங்களோட பவர்ஸை ஷோ ஆஃப் பண்றதுக்கு தான் இவ்வளவு பெரிய சண்டையா? மிஸ்டர் சங் இவங்க எல்லாத்தையுமே நீங்க ஒத்தால எதிர்த்து சண்டை போட போறீங்களா அப்படின்ற மாதிரி நம்ம ஊஜின்செல் ஜின்வு கிட்ட கேட்க, அதுக்கு ஜின்வு ஆமா நான் இவங்க எல்லாத்தையுமே ஒத்தால எதிர்த்து சண்டை போலான்னு இருக்கேன் அப்படின்னு நம்ம ஜின்வு ஊஜின்செல் கிட்ட சொன்ன உடனே, அப்போ ஊஜின்செல் அப்ப நாங்க உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ண, இல்ல நான் உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ண அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்வு கிட்ட கேட்க, அப்போ ஜின்வு ஊஜின்செல் கிட்ட எல்லா கண்ட்ரிஸ் இந்த பிரசிடென்ட், கில்டு மாஸ்டர், ஹண்டர் அசோசியேஷனோட சேர்மன் இவங்க எல்லாரையுமே ஒரே இடத்துக்கு வர சொல்லுங்க, நான் அவங்க கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்வு ஊஜின்செல் கிட்ட சொல்லியிருப்பான் போல. இதை கேட்ட ஊஜின்செல் ஜின்வு சொன்ன மாதிரியே 152 கண்ட்ரீஸ்ல இருக்கக்கூடிய பிரசிடென்ட், ஹண்டர் அசோசியேஷனோட சேர்மன், கில்டு மாஸ்டர் எல்லாத்தையுமே வர வச்சிருக்கான். அப்ப அந்த சமயத்துல ஊஜின்செலோட அசிஸ்டன்ட் ஊஜின்செல் கிட்ட கேட்கறேன், தப்பா நினைச்சுக்காதீங்க, நேத்து மிஸ்டர் சங் ஜின்வு உங்ககிட்ட என்ன சொன்னாப்ல, ஏன்னா அவர் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை சொன்னதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் நான் உங்க மூஞ்சில பதட்டத்தை பார்த்தேன் அப்படின்ற மாதிரி நம்ம அசிஸ்டன்ட் ஊஜின்செல் கிட்ட கேட்க, அதுக்கு ஊஜின்செல் ஒன்றும்
ஒன்றும் இல்லை, நேற்று நான் டார்க்னஸ்லேருந்து ஒரு ஆர்மி ஆஃப் டிராகன்ஸ் வெளியே வரதை பார்த்தேன். அதுங்களுக்கு பின்னாடி அந்த டிராகன்ஸோட தலைவன் பறந்து வந்துகிட்டு இருந்தான். அவனோட பிரம்மாண்டமான பவர்ஸ் என்னால் உணர முடிஞ்சு. அது எந்த அளவுக்குனா, நம்ம உலகத்தில் இருக்க எல்லா ஹண்டர்ஸையும் ஒன்று திரட்டி அவனை எதிர்த்து சண்டை போட விட்டோம்னா அவனோட ஒரு மூச்சு காத்தே அந்த எல்லா ஹண்டர்ஸையும் பஸ்பமாக்கிறோம். அந்த அளவுக்கு அவனோட பவர்ஸ்ன்றது பிரம்மாண்டமா இருந்துச்சு. ஈவன் அவனால இந்த என்டையர் பிளானட்டையே நெருப்புல எரிக்க முடியும் அப்படின்ற மாதிரி நம்ம ஊஜின்சல் அவனோட அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிட்டு, சஞ்சின்வு எப்படி இந்த ஒரு பயங்கரமான ஃபோர்ஸ் எதிர்த்து சண்டை போட போறான் அப்படின்ற மாதிரி நம்ம ஊஜின்சல் அவரோட மனசுக்குள்ள நினைச்சிட்டு ஜின்வுக்கு போனை போட்டு, எப்பா நீ சொன்ன மாதிரியே எல்லா கண்ட்ரிஸோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸும் கேதர் பண்ணிட்டேன், நீ இப்போ எங்க இருக்க, எப்போ இங்க வருவ அப்படின்ற மாதிரி நம்ம ஊஜின்சல் சொன்ன அடுத்த செகண்ட் ஜின்வு அவன் டெலிபோர்டேஷனை யூஸ் பண்ணி ஊஜின்சல் பின்னாடி வந்து, நான் உங்க போட நீ பின்னாடி தான் இருக்கேன் ஓவர் அப்படின்ற மாதிரி சொல்றான். இதை கேட்டு ஊஜின்சல் சிரிச்சுக்கிட்டே, இனிமேல் வந்துட்டு எங்க இருக்குன்ற கேள்வியை கேட்கறதே மீனிங்லெஸ் தான் போல. சரி ரைட்டு, நம்ம இப்ப சொல்ல போற உண்மையை கேட்ட இவங்க எல்லாரும் மிரண்டு போயிருவாங்க. ஒரு சில கண்ட்ரிஸ் எல்லாம் நடக்க போற அழிவை ஹேண்டில் பண்ண முடியாது, பட் நீங்க எல்லார்கிட்டயுமே இந்த உண்மையை சொல்லிதான் ஆகணுமா அப்படின்ற மாதிரி நம்ம ஊஜின்சல் ஜின்வு கிட்ட கேட்க, அதுக்கு ஜின்வு எதுவுமே சொல்லல. ஆனா பேக்ரவுண்ட்ல எப்போதுமே ஒரு வாய்ஸ் வரும் இல்லையா, இன்னைக்கு இந்த உலகம் அந்த மொத்த உண்மையும் தெரிஞ்சுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றதோட அப்படியே கட் பண்ணி ஒரு கான்ஃபரன்ஸ் ஹாலை கட்டுறாங்க. அந்த கான்ஃபரன்ஸ் ஹாலில் ஃபர்ஸ்டா நம்மளுக்கு அமெரிக்காவோட ஃபெடரல் பியூரோ ஆஃப் ஹண்டர் அசோசியேஷனோட சேர்மனை தான் கட்டுறாங்க. அப்போ அந்த பயபுல அங்க கூடி இருக்க கூட்டத்தை பார்த்து செம ஷாக் ஆகிறான். எப்படா இவ்வளவு பேரை கேதர் பண்ணாங்க, பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், கில்டு மாஸ்டர், ஹண்டர் அசோசியேஷனோட சேர்மன், இவங்க எல்லாருமே செம்ம பிரஷர்ல இருக்காங்கன்றதை என்னால ஃபீல் பண்ண முடியுது. ஸோ எல்லாரும் முன்னாடி நின்றுகிட்டு இருக்க ஹண்டர் சங்ஜின் இப்போ உலகத்துல அப்பீரா இருக்க எல்லா கேட்ஸ்னாலையும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, அதனால எந்த ஒரு ஆபத்தும் வராது அப்படின்ற மாதிரி சொன்னா நல்லா இருக்கும். பட் அதுக்கு கம்ப்ளீட் ஆப்போசிட்டா ஏதாச்சும் சொன்னா என்ன பண்ண அப்படின்ற மாதிரி நம்ம அமெரிக்காவை சேர்ந்த ஹண்டர் அசோசியேஷனோட சேர்மன் அவரோட மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்கும் போதே, இங்க இருக்க நம்ம எல்லாருமே ஒரு டிஃபிகல்ட்டான டயத்தை ஃபேஸ் பண்ண போறோம். நம்ம யாராலையுமே நடக்க போற சண்டையை இக்னோரும் பண்ண முடியாது, விலகி ஓடவும் முடியாது. பிகாஸ் அவங்க உங்க முன்னாடி அப்பீர் ஆவாங்க, உங்க கண்ணு முன்னாடி இருக்க எல்லாத்தையுமே அழிப்பாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதே, அப்ப அங்க இருந்த ஒரு அரபு கண்ட்ரி சேர்ந்தவன், நீ சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு நான் என்ன முட்டாப்பேலா, நீ சொல்ற எல்லாத்தையுமே நாங்க நம்புவோம் நினைக்கிறியா, கண்டிப்பா நேஷனல் லெவல் ஹண்டர்ஸ் எல்லாம் அவங்கள தடுத்து நிறுத்த முடியும் அப்படின்ற மாதிரி அந்த பைபிள சொல்ல கேட்ட ஜின்வு கொஞ்சம் காண்டாயி, இந்த உலகத்தோட ஹிஸ்டரியிலேயே மிகப்பெரிய அழிவு பண்ணது காமிஷ் தான். அந்த காமிஷை டிஃபீட் பண்றதுக்கு ஏகப்பட்ட உயிரின்றது போச்சு. ஈவன் நேஷனல் லெவல் ஹண்டர்ஸே அந்த காமிஷை டிஃபீட் பண்றதுக்கு திணறினாங்க. பட் இப்போ காமிஷோட பவர்ஃபுல்லான நூற்றுக்கணக்கான பீஸ்ட் அப்பீர் ஆக போகுது. ஸோ நேஷனல் லெவல் ஹண்டர்ஸால அதுங்களை தடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி அந்த பைபிளட்ட நம்ம ஜின்னு சொல்ல, அப்போ அவங்க கேதர் ஆயிருந்தவங்க, நீ சொல்றதுக்குலாம் என்ன ப்ரூஃப் இருக்கு, அந்த ப்ரூஃபை காட்டு, நீ அந்த ப்ரூஃப்லாம் காட்டினதுக்கு அப்புறம் நாங்க உன்னை நம்புறோம். ஆனா நீ சொல்றதெல்லாம் எதுவுமே நம்புற மாதிரியே இல்லையப்பா, காமிஷை விட பவர்ஃபுல் இல்ல, காமிஷ்க்கு ஈக்குவலான 100 பீஸ்டுக்கு மேல இந்த உலகத்துல அப்பீர் ஆக போதா, என்னடா லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அங்க இருந்து எல்லாரும் சொன்னோன்னே நம்ம ஜின்னுக்கு செம்ம காண்டாயிருது. பைபிள் அவனோட ஆரவா பயங்கரமா ஃபிளெக்ஸ் பண்றது மட்டும் இல்லாம அவன் பின்னாடி ஏகப்பட்ட போர்ட்டல்ஸ் கிரியேட் பண்றான். இதை பார்த்து அங்க இருந்தவங்க, தக்காளி யாரா அவன் இத்தனை போர்ட்டல்ஸ் ஒரே நேரத்தில் கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கான், இது எல்லாமே ஜின்னு தான் கிரியேட் பண்றானா அப்படின்ற மாதிரி மிரண்டு போயிடுறாங்க. அப்ப ஜின்னு அங்க இருந்து எல்லார்கிட்டயுமே அந்த பெரிய பெரிய கொலாசல் கேட்ல இருந்து வெளியே வர போறவங்களாலையும் இந்த மாதிரியே போர்ட்டல்ஸ் கிரியேட் பண்ண முடியும். சோ நீங்க அவங்க கிட்ட இருந்து உயிரோட தப்பிக்கணும்னா நான் சொல்றதுதான் ஒரே வழி அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்னு அங்க இருந்து எல்லார்கிட்டயுமே சொல்ல, இதை கேட்டு அங்க இருந்தவங்க, நாங்க என்ன பண்ணணும், என்ன பண்ண எங்களோட உயிரை காப்பாத்திக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஜின்னு கிட்ட கேட்டோன்னே நம்ம ஜின்னு, எல்லாரும் ஓடுங்க, அந்த கொலாசல் கேட்ல இருந்து எவ்வளவு தூரம் விலகி ஓட முடியுமோ அந்த அளவுக்கு எல்லாரும் தப்பிச்சு ஓடுங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்னு சொன்னோன்னே அந்த கான்ஃபரன்ஸ்ன்றது முடிஞ்சிருது. பட் அந்த கான்ஃபரன்ஸ்ல நம்ம ஜின்னு சொன்ன விஷயம்ன்றது உலக மக்கள் எல்லாத்தையுமே பயமுறுத்திடுது. அதனாலேயே ஏகப்பட்ட கண்ட்ரிஸ் எதுக்கு ரிஸ்க்னு ஜின்னுவோட வார்னிங் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு எல்லாரும் எவாக்குவேட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. பட் இந்த கெனடியன்ஸ் இருக்காங்க இல்லையா, அதாவது அமெரிக்கா பக்கத்துல கனடான்ற கண்ட்ரி இருக்கு இல்லையா, அந்த கண்ட்ரியை சேர்ந்த ஒரு எஸ்ரா ஹண்டர் ஜின்னுவோட வார்னிங் அக்செப்ட் பண்ணாம இந்த பைபிள சும்மா நம்மளை பயமுறுத்திக்கிட்டு இருக்கான், நம்மளால எந்த பீஸ்டையும் தடுத்து நிறுத்த முடியும், நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க, உங்களுக்கு நான் இருக்கேன். அந்த ஜின்னு பைபிள இந்த 8 கேட்ஸ்ல இருந்து வெளியே வர எல்லா மான்ஸ்டர்ஸையுமே போட்டு தள்ளி தான் பெரியாராயிடலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கான். பட் நான் அதை நடக்க விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி இந்த கனடாவை சேர்ந்த எஸ்ரா ஹண்டர் அந்த கனடாவை சேர்ந்த எல்லா மக்கள்கிட்டயும், நீங்க இங்கே இருங்க, எங்கேயும் நீங்க எவாக்குவேட் பண்ணி போக வேணாம், நான் உங்களை பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்கான். இதை கேட்ட கனடியன்ஸும் ஜின்னுவோட வார்னிங் அக்செப்ட் பண்ணாம எல்லாரும் இந்த எஸ்ரா ஹண்டரோட பேச்சை கேட்டுக்கிட்டு அந்த கொலாசல் கேட்டுகளை நின்று போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே நம்ம ஊஜின்சல் ஜின்னு கிட்ட ஒரு டிவில போட்டு காமிச்சிட்டு, இந்த மாதிரி கனடாவை சேர்ந்த மேக்ஸிமமான ஹண்டர்ஸ் இந்த ஜாய் மில்ஸ்ன்ற எஸ்ரா ஹண்டரை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி ஒரு சில ஸ்ட்ராங்கஸ்டான ஹண்டர்ஸை ஹோல்ட் பண்ணிட்டு இருக்க நேஷன்ஸ் அந்த கேட் எதிர்த்து சண்டை போடுறக்காண்டி ரெடி ஆகிட்டு இருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு இந்தியா அவங்க ஊர்ல அப்பீரா இருக்க கேட் எதிர்த்து சண்டை போடுறக்காண்டி ரெடி ஆகிட்டு இருக்காங்க. சோ நீங்க என்ன பண்ண போறீங்க ஜின்னு அப்படின்ற மாதிரி நம்ம ஊஜின்சல் ஜின்னு கிட்ட கேட்க, அதுக்கு ஜின்னு, நான் ஃபர்ஸ்ட் சைனாக்கு போலான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்னு ஊஜின்சல் கிட்ட சொல்லிட்டு, அவனோட மனசுக்குள்ள, என்னால 8 ஆர்மிஸ் கூடயுமே ஒரே நேரத்தில் சண்டை போட முடியாது, அதனால ஃபர்ஸ்ட் சவுத் கொரியாவுக்கு பக்கத்துல இருக்க கேட்டை க்ளோஸ் பண்ணாதான் என்னோட ஃபேமிலி என்னால காப்பாற்ற முடியும். அப்படி இந்த பக்கத்துல இருக்க கேட்டை நான் க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் நான் மிச்சம் இருக்க மூணாஸ் கூட டீல் பண்ணிக்கிறேன். இந்த வார் எவ்வளவுக்கு எவ்வளவு இழுத்தடிக்குதோ அவ்வளவுக்கு எவ்வளவு இந்த வாரம் நான் ஜெயிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்க. அப்படியே கட் பண்ணி நம்ம ஜின்னு சைனாவோட இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல இறங்குற மாதிரி காட்டுறாங்க. அப்போ நம்ம ஜின்னு வர வைக்கிறதுக்காண்டி அந்த இடத்துல லியூ சிங் எங்கே வந்து
வந்திருக்கான். அப்போ நம்ம ஜின்வோ அந்த ஏர்போர்ட்ல இறங்கினோடனே அவனால அந்த சைனால அப்பியர் இந்த கொலாசல் கேட்டை தெளிவா பார்க்க முடியுது. அப்ப ஜின்வோ லியூ ஜிகேங் இந்த கேட்டை ஏர்போர்ட்ல இருந்து தெளிவா பார்க்க முடியுது அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு லியூ ஜிகேங் எங்க ஊர்ல ரீசெண்டா அப்பியர் ஆன கொலாசல் கேட் இதுதான், அதே சமயத்துல அந்த கொலாசல் கேட் எதிர்த்து நம்ம கூட சேர்ந்து சண்டை போட போறவங்க இவங்க தான் அப்படின்ற மாதிரி நம்ம லியூ ஜிகேங் சொல்லும் போது அவன் முன்னாடி சைனாவை சேர்ந்த 1,00,000 ஸ்ட்ராங்கஸ்ட் ஹண்டர்ஸ் நின்றுகிட்டு இருக்காங்க. அப்ப இதை பார்த்து ஜின்வோவே ஷாக் ஆயிடுறான். 1,00,000 பேரா? 1,00,000 பேர்னா கண்டிப்பா நம்ம அந்த வார்ல ஜெயிக்கிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்கும் போதே அப்ப லியூ ஜிகேங் ஜின்வோ கிட்ட இவங்க ஜஸ்ட் எங்கிட்ட 1,00,000 ஹண்டர்ஸ் இருக்காங்க அப்படின்றத சொல்றதுக்காண்டி நாங்க இந்த இடத்துல நிப்பாட்டல, இவங்க எல்லாருமே சைனாவை சேர்ந்த எலைட் ஹண்டர்ஸ், அதாவது ஹைலி ஸ்கில்டு பர்சன்ஸ்னே சொல்லலாம் அப்படின்னு லியூ ஜிகேங் ஜின்வோ கிட்ட சொல்லிட்டு அவன் வாட்ச்ல டயத்தை பார்த்துட்டு சார் ரைட்டு இந்த கேட் ஓப்பன் ஆக போற டைம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்வோ கிட்ட லியூ ஜிகேங் சொல்ல, இவ்வளவு நேரம் லியூ ஜிகேங் அவனோட ஆர்மியை வச்சு ஃபிளெக்ஸ் பண்ணிட்டு இருந்தான் இல்லையா, அப்ப கண்டிப்பா அந்த இடத்துல ஜின்வோவும் ஃபிளெக்ஸ் பண்ணி ஆகணும்ல. சோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஜின்வோ அவனோட மொத்த ஆர்மியுமே அந்த இடத்துல வெளியே கொண்டு வரான். இதை பார்த்த லியூ ஜிகேங் அவனோட மனசுக்குள்ள தக்காளி இந்த மாதிரி ஒரு ஆர்மியை தான் நம்ம எதிர்த்து சண்டை போட போறோம்னா நம்மளால இந்த ஃபைட்ல ஜெயிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள நினைச்சிட்டு ஜின்வோ கிட்ட இது எல்லாமே உன்னோட பீஸ்டா அப்படின்ற மாதிரி நம்ம லியூ ஜிகேங் பேசிக்கிட்டு இருக்கும் போதே பின்னாடி இருந்து நம்ம வெறும் லியூ ஜிகேங் கிட்ட உக்காளி யாரா நீ, நான் நிக்க வேண்டிய இடத்துல நீ நின்றுகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி லியூ ஜிகேங் கிட்ட சண்டைக்கு போகுது. அப்போ நம்ம ஜின்வோ பெருவை ஸ்டாப் பண்ணி அவன் நம்மால்றா தக்காளி அவன் எதுவும் பண்ணிடுறாது அப்படின்ற மாதிரி பெருவை நிப்பாட்டுறான். இதை பார்த்த லியூ ஜிகேங் உன்னால அந்த பீஸ்ட் கூட கம்யூனிகேட் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி ஜின்வோ கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போதே அந்த கேட்டுன்றது ஓப்பன் ஆக ஆரம்பிக்குது. அந்த சமயத்தில் நம்ம ஜின்வோ மனசுல சார் ரைட்டு சண்டை ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே அப்போ சைட்ல இருந்து நம்ம பெல்லியன் ஜின்வோ கிட்ட இது கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சா இருக்கு, என்னால அந்த கேட்டுக்குள்ள இருந்து எந்த ஒரு பிரசன்ஸையுமே சென்ஸ் பண்ண முடியல, அந்த கேட் எம்டியா இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம பெல்லியன் ஜின்வோ கிட்ட சொல்ல, இதை கேட்ட ஜின்வோ பெல்லியன் கிட்ட மத்த கேட்ஸ்லாம் எப்படி இருக்கு அதுவும் இதே மாதிரி தான் இருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்வோ பெல்லியன் கிட்ட கேட்க, அதுக்கு பெல்லியன் மத்த சோல்ஜர்ஸ்ட நான் கேட்டதை வச்சு பார்த்தா அங்கேயுமே இதே நிலைமை தான் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம பெல்லியன் ஜின்வோ கிட்ட சொன்னோன்னே ஆரம்பத்துல ஜின்வோக்கு ஒண்ணுமே புரியல. டக்குன்னு நம்ம ஜின்வோக்கு சடனா ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆனோன்னே அவனோட மனசுக்குள்ள நான் தப்பு பண்ணிட்டேன், இந்த மோனாக்ஸ் எல்லாம் அவங்களோட ஆர்மிஸை தனித்தனியா பிரிச்சு உலகம் முழுக்க இறங்கி சண்டை போடுவாங்கன்னு நினைச்சேன், ஆனா அந்த மோனாக்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து என் கூட சண்டை போடக்கூடாதுன்னா அவனோட ஆர்மியை என்னை விட்டு தூரமா வேற ஏதோ ஒரு இடத்துல வெளியே மொத்தமா கொண்டு வர போறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்வோ மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கும் போதே இந்த பக்கம் கனடால அப்பியர் ஆயிருந்தா அந்த கொலாசல் கேட்டை காட்டுறாங்க. அந்த கொலாசல் கேட்டுக்கு முன்னாடி ஒரு சில ஹண்டர்ஸ் நிக்கிறாங்க, அதுக்கு பின்னாடியே ஏகப்பட்ட மக்கள் அங்க நின்று போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. எங்களுக்கு சஞ்சினோட ஹெல்ப் தேவையில்ல, இந்த கேட்டை விட்டு வெளியே வர போற மான்ஸ்டர்ஸை எங்க ஊர் ஹண்டர்ஸே போட்டு தள்ளிடுவாங்க, எங்க ஊர் ஹண்டர்ஸே எங்களை காப்பாத்திடுவாங்க, நாங்க வேற யார்ட்டையும் ஹெல்ப் கேட்கணும்ன்ற அவசியம் இல்ல, நாங்க இந்த ஃபைட்ல ஜெயிக்க தான் போறோம் அப்படின்ற மாதிரி எல்லாரும் அந்த கொலாசல் கேட்டு முன்னாடி நின்று போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. மக்கள் இப்படி ஒன்னா சேர்ந்து போராடிக்கிட்டு இருக்கும் போதே அந்த கேட்டுன்றது ஓப்பன் ஆக ஆரம்பிக்குது. ஆனா அங்க இருந்த மக்கள் எல்லாருக்கும் ஒரு ஷாக்கு, ஏன்னா ஜின்வோ என்ன சொல்லிருப்பானா அந்த கேட் ஓப்பன் ஆனோடனே ஏகப்பட்ட பீஸ்ட் அதுல இருந்து வெளியே ஓடி வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பான்ல, பட் அந்த கேட்டுமே கிட்டத்தட்ட எம்டியா இருக்க மாதிரி தான் இருக்கு. இதை பார்த்து அங்க இருந்த ஹண்டர்ஸும் சரி மக்களும் சரி இந்த ஜின்வோ பயவுல என்னென்னமோ சொன்னா, ஆனா என்னடா இந்த கேட் எம்டியா இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே திடீர்னு அந்த கேட்ல இருந்து ஏதோ ஒரே ஒரு பீஸ்ட் மட்டும் பறந்துகிட்டே வெளியே வருது. அந்த பீஸ்ட் கிட்டத்தட்ட பாக்குறதுக்கு ஹியூமன் மாதிரியே இருக்கு. தட் இஸ் நன் அதர் தென் நம்ம ஆண்டரிஸ் தான், அதாவது கிங் ஆஃப் டிராகன்ஸ், த மோனாக் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் நம்ம ஆண்டரிஸ் தான் இந்த கேட்டை விட்டு இப்போதைக்கு வெளியே வந்திருக்கான். ஸோ கேட்டை விட்டு வெளியே வந்த நம்ம ஆண்டரிஸ் அங்க இருந்த ஜெய் மில்ஸ்ன்ற கனடாவை சேர்ந்த எஸ்ரா ஹண்டர் கிட்ட நீ தான் இந்த இடத்தோட கிங்கா அப்படின்ற மாதிரி ஹியூமன்ஸோட பாஷையிலே பேசுறான். இதை கேட்ட அந்த எஸ்ரா பைபிளுக்கு செம்ம ஷாக் ஆகுது, இதுனடா ஹியூமன்ஸோட பாஷையை பேசுது அப்படின்ற மாதிரி அவன் ஷாக் ஆகிட்டு இருக்கும் போதே அவனுக்கு பின்னாடி இந்த ஒரு ஹண்டர் சோடா புட்டையை போட்டுக்கிட்டு இந்த பீஸ்ட் தனக்குன்னு ஒரு ஆர்மரை கிரியேட் பண்ணிருக்கு, அது மட்டும் இல்லாம இந்த பீஸ்ட் எல்லாமே ரூனிக் ஆல்பபெட்ஸ் யூஸ் பண்ணுதுங்க. அதாவது ரூனிக் ஆல்பபெட்னா இந்த ஜெர்மனியை சேர்ந்த மக்கள் இருக்காங்க இல்லையா, பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த ரூனிக் ஆல்பபெட் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, பட் இப்போ அது யூஸ்ல இல்ல போல. ஸோ இதுங்க ரூனிக் ஆல்பபெட்ஸ் ஓன் கியர்ஸ்லாம் யூஸ் பண்ணுங்கன்னா அது எல்லாமே கிட்டத்தட்ட மனுஷங்களுக்கு ஈக்குவலான இன்டெலிஜென்ஸ்லாம் இருக்கு. ஆனா இவ்வளவு நாளா நம்ம கூட பேசாம இருந்திருக்குங்க, பட் இப்போ இந்த பீஸ்ட் ஹியூமன்ஸோட பாஷையை கத்துக்கிட்டு நம்ம கூட பேசுறதுக்கு ட்ரை பண்றத பாக்குறப்போ எனக்கு கொஞ்சம் சர்ப்ரைஸா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த சோடா புட்டி சொல்ல, அப்போ முன்னாடி நின்றுகிட்டு இருந்த அந்த ஜெய் மில்ஸ்ன்ற எஸ்ரா ஹண்டர் ஹியூமன்ஸ் அண்ட் பீஸ்டால கம்யூனிகேட் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனோட மனசுக்குள்ள எனக்கு நல்லா தெரியும் இந்த சஞ்சின் பைப்ல சோல்ல இருந்து வெளியே வந்த மான்ஸ்டர்ஸ் கிட்ட இதே மாதிரி கம்யூனிகேட் பண்ணி அவன் கைக்குள்ள போட்டு வச்சுக்கிட்டான். ஸோ இந்த கேட்ல இருந்து வெளியே வரவங்க யாரு கிங்னு கேட்பாங்க போல, அப்ப நான் தான் கிங்னு சொன்னா டக்குன்னு இந்த பயபுல என்னைய ஒபே பண்ண ஆரம்பிச்சிருவாங்க போல அப்படின்ற மாதிரி ஜெய் மில்ஸ் மனசுல நினைச்சிட்டு ஆண்டரிஸ் கிட்ட இந்த இடத்தோட கிங் நான் தான் சொன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி இந்த பயபுல ஆண்டரிஸ் கிட்ட கேட்க, பட் ஆண்டரிஸ் இவன் சொல்ற எதையுமே கண்டுக்காம சங்ஜின்வோ அந்த இடத்துல தேடுறான். பட் சங்ஜின்வோ அந்த இடத்துல இல்லன்னு அந்த பயபுல இங்க இல்ல போலையே அப்படின்ற மாதிரி நம்ம ஆண்டரிஸ் சொல்றதோட அப்படியே கட் பண்ணி நம்ம சைனால இருக்க ஜின்வோ கட்டுறான். அப்ப நம்ம ஜின்வோ எப்படியாச்சும் கனடாவை கான்டாக்ட் பண்ணி அங்க என்ன நடந்துகிட்டு இருக்குன்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்றான். அப்ப நம்ம டக்குன்னு ஹண்டர்ஸ் பியூரோவை சேர்ந்த ஆடம் ஞாபகத்துக்கு வருது. ஸோ ஆடம்க்கு டக்குன்னு கால் பண்ணி
பண்ணி, ஆடம் இந்த கனடால ஒரு கொலாசல் கேட் ஒன்று அப்பியர் ஆச்சுல, அந்த கேட்டு பக்கத்துல என்ன நடந்துகிட்டு இருக்குன்றத உன்னால சொல்ல முடியுமா அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்னு ஆடம் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போது அவன் பின்னாடி ஏகப்பட்ட பேர் கத்திக்கிட்டு இருக்க வாய்ஸை கேட்டோன்னே நம்ம ஜின்னு, டேய் நீ கனடால இருக்குன்னு மட்டும் சொல்லாத அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்னு ஆடம் கிட்ட கேட்க, அப்ப ஆடம் ஜின்னு கிட்ட நான் கனடால அப்பியர் ஆன அந்த கொலாசல் கேட்டுக்கு பக்கத்துல இருக்கேன் ஜின்னு அப்படின்ற மாதிரி நம்ம ஆடம் ஜின்னு கிட்ட சொல்ல, தக்காளி நீ அங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்னு ஆடம் கிட்ட கேட்க, அதுக்கு ஆடம் ஜின்னு கிட்ட நாங்க நெய்பரிங் கண்ட்ரியை சேர்ந்தவங்கனால இந்த கனடாக்காரங்க பண்றதை பார்த்துட்டு நாங்க சும்மா இருக்க முடியாது, அதனால என்னோட சேர்த்து இன்னும் ஏகப்பட்ட ஏஜென்சி இந்த இடத்துல டிஸ்பேச் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி நம்ம ஆடம் ஜின்னு கிட்ட சொன்ன உடனே அவ ஜின்னு கொஞ்சம் கடுப்பாயி, நான் சொன்னதை அவங்க நம்பவே இல்லையா, நம்ம எளிமையோட மிகப்பெரிய படம் அந்த கேட் விட்டு எப்பனாலும் வெளியே வரலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்னு ஆடம் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போதே அப்ப ஆடம் ஜின்னு கிட்ட, இருங்க அந்த கேட் இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு, அதுல இருந்து ஏதோ ஒன்று வெளியே வருது, அது பாக்குறதுக்கு கிட்டத்தட்ட ஹியூமன் மாதிரியே இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்னு கிட்ட ஆடம் சொன்ன உடனே அப்ப இதை கேட்ட ஜின்னு செம்ம ஷாக் ஆகி, ஆடம் நான் சொல்றது கேக்குதா, சீக்கிரமா அந்த இடத்துட்டு ஓடு, உன்னால எவ்வளவு வேகமா அந்த கேட்ல இருந்து தப்பிச்சு ஓட முடியுமோ ஓடுறா அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்னு போன்ல கத்திக்கிட்டு இருக்கான். அதே சமயத்துல இந்த பக்கம் கனடால ஆடம் முன்னாடி இந்த எஸ்ரா ஹண்டர்ஸ்லாம் ஆண்டரிஸ் கூட பேசிக்கிட்டு இருந்தாங்க, அவங்க எல்லாருமே எரிஞ்சு பஸ்பமாகிட்டு இருக்காங்க, டாப் ரேங்கிங் ஹண்டர்ஸ் எல்லாருமே சாம்பலா மாறிக்கிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல அந்த கேட்ல இருந்து ஏகப்பட்ட டிராகன்ஸ் அண்ட் பீஸ்ட் லட்சக்கணக்கில் வெளியே வந்துகிட்டு இருக்கு, எல்லா கைண்ட் ஆஃப் பீஸ்டும் ஒரே இடத்துல எப்படி கேதர் ஆச்சு அப்படின்ற மாதிரி நம்ம ஆடம் ஜின்னு கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போதே அப்ப ஜின்னு ஆடம் கிட்ட, உனக்கு இன்னும் நேரம் இருக்குடா, சீக்கிரமா அந்த இடத்த விட்டு ஓடு, உன்னால எவ்வளவு சீக்கிரம் அந்த இடத்த விட்டு தப்பிச்சு ஓட முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா அந்த இடத்த விட்டு ஓடு அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்னு ஆடம் கிட்ட சொல்லிட்டு அவனோட மனசுக்குள்ள, சார் ரைட்டு, அங்க ஏகப்பட்ட பீஸ்ட் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சுன்னா நம்ம ஆடம் மட்டுமாச்சும் அந்த இடத்துல இருந்து காப்பாத்திடுவோம் அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்னு ஆடம் மேல அலோகேட் பண்ணி வச்சிருந்தா அவனோட ஷேடோ சோல்ஜரை யூஸ் பண்ணி ஆடமை மட்டும் அந்த இடத்துல இருந்து டெலிபோர்ட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்றான். ஸோ ஜின்னுவோட ஷேடோ சோல்ஜர் ஆடமோட கையை பிடிச்சு நம்ம இப்போ டெலிபோர்ட் ஆக போறோம் அப்படின்ற மாதிரி சொன்ன அடுத்த செகண்டே ஆடம் முன்னாடி கொடூரமா நம்ம ஆண்டரிஸ் வந்து நிக்கிறது மட்டும் இல்லாம, தம்பி ஷேடோ நீங்க இப்போ எங்கப்பா போறீங்க அப்படின்னு நம்ம ஆண்டரிஸ் அவனோட ஃபயர் பிரெத்தை ஆடம் மேல யூஸ் பண்றதோட அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் நம்ம ஜின்னுவை காட்டுறாங்க. அந்த பக்கம் கனடால நம்ம ஆண்டரிஸ் யூஸ் பண்ண ஃபயர் பிரெத்தோட பிளாஸ்ட்ன்றது இந்த பக்கம் நம்ம போன் மூலியமா ஜின்னுவோட காதை கிளிக்குது. ஸோ ஆடம் ஆண்டரிஸோட கையால இறந்துட்டான்னு நினைக்கிறேன். ஸோ இதை கேட்ட நம்ம ஜின்னுவா மனசுக்குள்ள, நான் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்க போகுதுன்றத முன்னாடியே யோசிச்சிருக்கணும், ஷேடோ ஆர்மியோட பவர் சண்டை போட தான் கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகும், அதுங்க அப்படிதான் ஸ்ட்ராங் ஆகும். பட் அந்த மோனாக்ஸ் எல்லாம் தனித்தனியா பிரிஞ்சு வேற வேற கேட்ல வருவாங்க பார்த்தா அவன் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து அவனோட ஆர்மியை ஒரே கேட்ல இருந்து பூமிக்குள்ள கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல அவன் என்னை விட்டு தள்ளி ரொம்ப தூரத்துல இருக்க கேட்ல இருந்து இந்த உலகத்துக்குள்ள வந்துகிட்டு இருக்காங்க. நான் ஆரம்பத்துல நினைச்ச மாதிரி எனக்கு டைம் இப்போ சுத்தமா இல்ல, என்னால இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்வு செம்ம ஃப்ரஸ்ட்ரேஷனா யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஜின்வு சொன்னது ஒரு வகையில கரெக்டா தான் இருக்கு. நல்லா நோட்டீஸ் பண்ணி பாருங்களேன், கிங் ஆஃப் டிராகன்ஸ் அந்த கேட் விட்டு வெளியே வந்தோடனே ஜின்வு இருக்கான்றத ஃபர்ஸ்ட் நோட்டீஸ் பண்ணி பார்ப்பான். அவன் அந்த இடத்துல இல்லைன்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் தான் அவனோட ஆர்மியை மொத்தமா அந்த கேட்டை விட்டு வெளியே விட்டுருப்பான். ஸோ அந்த சமயத்தில் ஆண்டரிஸோட ஆர்மின்றது கனடாவில் இருக்க எல்லா மக்களையும் ஒய்ப் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த சமயத்தில் மக்கள் கதற சத்தம்ன்றது இவனோட காதுல அப்படியே ஒரு இனிமையான இசையா கேட்குதான். அப்போ ஆண்டரிஸ், ரைட்டு, நம்மளோட ஒரே மிஷின் கண்ணில் பார்க்குற எல்லாத்தையுமே எரிச்சு சாம்பலாக்குங்கடா அப்படின்னு நம்ம ஆண்டரிஸ் சொன்ன உடனே அவனோட டிராகன் ஆர்மி அந்த இடத்தையே மொத்தமா எரிச்சு சாம்பலாக்க ஆரம்பிக்குது. அந்த சமயத்தில் ஆண்டரிஸ் கூட மிச்சம் இருக்க மோனாக்ஸான நம்ம மோனாக் ஆஃப் அயன் பாடியும் யோக மட்டும் நின்றுகிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் ஃபெடரல் பியூரோ ஆஃப் ஹண்டர்ஸோட சேர்மனை காமிக்கிறாங்க. பைபிள் இந்த நியூஸ்லாம் கேட்டதுக்கு அப்புறம் ஏகப்பட்ட பாட்டில் ஆஃப் ஜாக் டேனியல்ஸ் குடிச்சிட்டு அவனோட மனசுக்குள்ள, அவ்வளவுதான், நான் அனுப்பிச்ச எல்லா ஏஜென்சியும் நேரத்துக்கு செத்து போயிருப்பாங்க, ஈவன் அந்த இடத்துல ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்த ரிப்போர்ட்டர்ஸ் கூட செத்து போயிருப்பாங்க. ஏன்னா அந்த இடத்துல 100கணக்கான டிராகன்ஸ், அதை தொடர்ந்து ஏகப்பட்ட ஜெயன்ஸ், பீஸ்ட், இன்செக்ட்ஸ்னு கடல் மாதிரி குமிஞ்சு கிடக்குதுங்க. அவ்வளவுதான், கனடால இருந்த எல்லாருமே இந்நேரத்துக்கு செத்துருப்பாங்க. அப்படியே அதை தொடர்ந்து அந்த பீஸ்ட் எல்லாம் இன்னும் கொஞ்ச நேரத்துல அமெரிக்காவுக்கு வந்துடும். மனித வரலாற்றிலேயே இதுவரைக்கும் பார்க்காத ஒரு மிகப்பெரிய டிசாஸ்டர் நடந்துகிட்டு இருக்கு. ஜின்வு சொல்ல வந்தது எனக்கு இப்போதான் புரியுது. அதனாலதான் அவன் கேட்டு பக்கத்துல இருந்த எல்லா மக்களையும் சீக்கிரமா எவாக்குவேட் பண்ண சொன்னான். அவ்வளவுதான், இந்த உலகம் அழிய போகுது, இந்த உலகத்தோட முடிவுன்றது நெருங்கிருச்சு அப்படின்ற மாதிரி நம்ம ஃபெடரல் பியூரோ ஆஃப் ஹண்டர்ஸோட சேர்மன் அவனோட ஆஃபீஸ்ல குடிச்சுக்கிட்டே இந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துல திடீர்னு ஒரு பிளாக் கலர் ஷேடோன்றது அப்பீர் ஆகுது. தக்காளி யாராவன் அப்படின்ற மாதிரி பார்த்தா நம்ம சங் ஜின்வு தான். அப்போ ஜின்வு சேர்மன் கிட்ட, நான் இப்படி திடீர்னு வந்ததுக்கு என்ன மன்னிச்சுங்க, எனக்கு உங்ககிட்ட இருந்து ஒரு விஷயம் வேணும், அந்த ரூயின் ஸ்டோன் வேணும், ப்ளீஸ் எனக்கு அந்த காமிஸோட ஸ்டோனை கொடுங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்வு சேர்மன் கிட்ட கேட்க, அப்போ சேர்மன் கொஞ்சம் போதையில் இருந்தான் இல்லையா, அதனால டக்குன்னு நம்ம ஜின்வு கிட்ட, மிஸ்டர் சங், நீங்க கேட்ட உடனேலாம் அப்படியே ரூயின் ஸ்டோன் தூக்கி கொடுக்க முடியாது, அது ஃபெடரல் பியூரோட கண்ட்ரோல்ல இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம சேர்மன் சொல்லிட்டு அப்புறம் தான் அவன் மனசுக்குள்ள யோசிக்கிறாப்ல, நான் என்ன பேசிக்கிட்டு இருக்கேன், இந்த கண்ட்ரியே மொத்தம் அழிய போகுதுன்னா ஃபெடரல் பியூரோவாச்சு மயிறு பியூரோவாச்சு அப்படின்னு அவர் மனசுக்குள்ள நினைச்சிட்டு, ஜின்வு என்னை மன்னிச்சிருங்க, நான் கொஞ்சம் போதையில் இருக்கேன், நீங்க வாங்க நான் உங்களுக்கு அதை எடுத்துறேன், பட் உங்களுக்கு எதுக்கு அந்த ரூயின் ஸ்டோன் அப்படின்ற மாதிரி நம்ம சேர்மன் ஜின்வு கிட்ட கேட்க, அப்போ ஜின்வு சேர்மன் கிட்ட, நான் இந்த ரூயின் ஸ்டோனை யூஸ் பண்ணி அந்த ஆர்மி எதிர்த்து கவுண்டர் அட்டாக் பண்ண போறேன். அப்புறம் ஒரு சின்ன கட் நடந்து நம்ம ஜின்வன் சேர்மன் ரெண்டு பேருமே காமிஸ் இருக்க இடத்துக்கு போவாங்க. பட் அந்த கட்டுக்கு நடுவில் நான் ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன், ஏற்கனவே அந்த விஷயத்தை சொல்லியிருக்கணும், பட் நான் அதை சொல்ல மறந்துட்டேன். அதாவது ஜின்வு பெல்லின் கிட்ட, நான் இறந்தக்கு அப்புறமும் என்னோட ஷேடோ ஆர்மி அப்படியே தான் இருக்குமா, அப்படி நீங்க உயிரோட இருப்பீங்கன்னா நீ இந்த ஷேடோ ஆர்மியை முன்னாடி நின்று நடத்தி அந்த ஆர்மி எதிர்த்து சண்டை போடணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்வு பில்லியன் கிட்ட சொல்லுவான். அப்போ பில்லியன் ஜின்வு கிட்ட,
ஷேடோ ஆர்மின்றது உங்களுக்கு உண்மையா இருக்கக்கூடிய ஒரு ஆர்மி. ஒருவேளை நீங்க மறைஞ்சிட்டீங்கன்னா நாங்களும் இறந்து நத்திங்னஸ்குள்ள போயிடும் அப்படின்ற மாதிரி நம்ம பெல்லியன் ஜின்னு கிட்ட சொல்லியிருப்பான். பட் இந்த ஃபார்முலான்றது மற்ற மோனாக்ஸ்க்கு பொருந்தாது போல. ஏன்னா இப்போ ஆண்டரிஸோட டிராகன் ஆர்மி கூடயே ஜெயின்ஸோட ஆர்மியும் வந்திருக்கு, பீஸ்ட் ஆர்மியும் வந்திருக்கு, இன்செக்ட்ஸ் ஆர்மியும் வந்திருக்கு. இந்த 3 வகையை சேர்ந்த 3 மோனாக்ஸ்மே இறந்துட்டாங்க. பட் அவங்களோட ஆர்மி இன்னும் உயிரோட தான் இருக்கு. ஸோ இந்த விஷயத்தை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கணும், பட் சொல்ல மறந்துட்டேன். அதனால தான் நடுவில் ஆட் பண்ணியிருக்கேன். ரைட், பேக் டு த ரியாலிட்டிக்கு வந்தோம்னா, அப்ப சேர்மன் ஜின்னு கிட்ட ரூலர்ஸ் தான் இந்த பீஸ்ட்டை உலகத்துக்கு அனுப்பிச்சு வைக்கிறாங்கன்னா எதுக்கு இந்த பீஸ்டோட பாடிஸ்ல ரூயின் ஸ்டோனையும் சேர்த்து வச்சு அனுப்புறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்னு கிட்ட சேர்மன் கேட்க, ரூலர்ஸ் நம்மள மாதிரியான ஹியூமன்ஸ்க்கு கொடுத்த ஒரு கிஃப்ட் தான் அது. இந்த ரூயின் ஸ்டோனை யூஸ் பண்ணி அந்த பீஸ்ட்டை ஹண்ட் பண்றதுக்காண்டி தான் ரூலர்ஸ் நம்மளுக்கு இந்த ரூயின் ஸ்டோனை கிஃப்டா கொடுக்குறாங்க. ஸோ இப்படி ரூயின் ஸ்டோனோட வர பீஸ்ட் கூட நம்ம முழு முயற்சியை போட்டு சண்டை போட்டோம்னா அந்த சமயத்தில் இந்த உலகம் முழுக்க மானன்றது ஸ்ப்ரெட் ஆகும். பட் இதோட சைடு எஃபெக்டா ஹியூமன்ஸ் ஒரு வகையில் பயங்கரமா சஃபர் ஆவாங்க, நிறைய பேரோட உயிர் இழக்கப்படும். ஆனால் லாங் டைம்ல ஹியூமன்ஸை காப்பாற்றணுன்ற ரூலர்ஸோட கோலுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஒரு பீஸ்ட் இறக்கும் போது அதோட எல்லா எபிலிட்டிஸ்மே இந்த ஸ்டோன்ல சீல் பண்ணப்படும். இந்த ஸ்டோனை ரூலர்ஸ் கிரியேட் பண்ணதுக்கு காரணமே இதை வச்சு ஹியூமன்ஸ் பீஸ்ட்டை ஹண்ட் பண்றதுக்காண்டி தான் அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்வோ சேர்மன் கிட்ட சொல்ல, இதை கேட்ட சேர்மன் அந்த எல்லா பீஸ்டையும் தடுக்கிறதுக்கு இது ஒன்று மட்டும் உங்களுக்கு போதுமா அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்வோ கிட்ட சேர்மன் கேட்க, அதுக்கு ஜின்வோ இந்த கேள்விக்கு நான் பதில கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்கு. பட் அதை நான் பண்றதுக்கு முன்னாடி உங்க கிட்ட இருந்து எனக்கு இன்னொரு ஃபேவர் வேணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்வோ கேட்கறதோட அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் நம்ம செலினாரை காட்டுறாங்க. அப்ப செலினா ஜின்வோ கிட்ட, நீதானா, நீ எதுக்கிட்ட இங்க வந்திருக்க, உன்னோட பவர்ஸ்லாம் என்னால அப்கிரேட் பண்ண முடியாது, உனக்குள்ள ஏற்கனவே ஒரு டார்க்னஸ் இருக்கே அப்படின்ற மாதிரி நம்ம செலினா ஜின்வோ கிட்ட சொல்ல, அதுக்கு ஜின்வோ, ஆமா செலினா, எனக்குள்ள ஒரு டார்க்னஸ் இருந்துச்சு, பட் இப்போ நான் அந்த டார்க்னஸாவே மாறிட்டேன். ஸோ எனக்கு நீங்க ஒன்னே ஒன்று மட்டும் பண்ணணும், உங்களால ஃபியூச்சரை பார்க்க முடியும் இல்லையா, ஸோ என்னோட ஃபியூச்சரை மட்டும் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க அப்படின்ற மாதிரி நம்ம செலினா கிட்ட ஜின்வோ சொல்ல, இதை கேட்டு செலினா, சார் ரைட்டு வா பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஜின்வோட கையை பிடிச்சு ஜின்வோட ஃபியூச்சரை பார்க்கறாங்க. பட் செலினா ஜின்வோட ஃபியூச்சரை பார்த்தோன்னே அவங்களோட கண்ணில் இருந்து தார தாரையா தண்ணி கொட்டுது. லிட்டரலி செலினா ஃபியூச்சர்ல ஜின்வோ பண்ண போற சாக்ரிஃபைஸை பார்த்து அப்படியே தேம்பி தேம்பி அழுக ஆரம்பிக்கிறாங்க. எப்படி ஜின்வோ, ஒரு மனுஷனால எப்படி இவ்வளவு குரூயலான பேர்டனை கேரி பண்ண முடியும், இந்த உலகத்தோட நல்லதுக்காண்டி நீ ஒண்ணுமே சாக்ரிஃபைஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டியா அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்வோ கிட்ட செலினா அழுதுகிட்டே கேட்க, அந்த சமயத்துல ஜின்வோ அப்படியே லைட்டா ஸ்மைல் பண்ணிக்கிட்டே, நீங்க சொன்னதை கேட்டக்கு அப்புறம் தான் எனக்கு ரொம்ப ரிலீஃபா இருக்கு, அப்போ நான் போட்ட பிளான் ஃபியூச்சர்ல பெர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆயிருக்கு போலே. அப்ப செலினா ஜின்வோ கிட்ட, நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க, உனக்கு ரிலீஃபா இருக்கா, இந்த உலகத்துல இருக்க யாருக்குமே நீ யாருன்றதே தெரியாது, சங்ஜின்வுன்ற ஒருத்தர் இருந்தான்றதே இந்த உலக மக்களுக்கு தெரியாது, நீ ஒரு தனி மரமா மாறிடுவ அப்படின்ற மாதிரி நம்ம செலினா ஜின்வோ நினைச்சு வருத்தப்படுறாங்க. அப்ப ஜின்வோ செலினா கிட்ட, உங்க வீட்டுக்குள்ள சொல்லாம கொள்ளாம வந்து உங்ககிட்ட ஃபேவர் கேட்டதுக்கு என்னைய மன்னிச்சிருங்க, பட் எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்வோ செலினா கிட்ட சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து டெலிபோர்ட் ஆகி டைரக்டா ஒரு ஹைட்டான பில்டிங்ல நின்று சன்செட்டை பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே நம்ம ஜின்வுக்கு திடீர்னு ரொமான்டிக்கான ஃபீலிங்ஸ் வந்திருக்கும் போல டக்குன்னு சாஹேக்கு போனை போட்டு, சாஹே நான் ஜின்வு பேசுறேன், ரீசெண்டா நான் கொஞ்சம் பிஸியா இருந்தனால தான் உனக்கு ஃபோன் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்வு சாஹே கிட்ட சொன்னோன்னே, சாஹே இல்ல நீ எதுக்கும் கவலைப்படாத, நானும் கொஞ்சம் பிஸியா தான் இருந்தேன் அப்படின்ற மாதிரி நம்ம சாஹே ஜின்வு கிட்ட சொல்றா. அதுக்கு ஜின்வு, நம்ம நேர்ல மீட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுல, சோ சீக்கிரமா நம்ம நேர்ல மீட் பண்ணி பேசலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்வு சாஹே கிட்ட சொல்ல, அப்ப சாஹே கண்டிப்பா ஜின்வு நம்ம நேர்ல மீட் பண்ணி பேசலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கொஞ்சம் தயக்கத்தோட, ஜின்வு நீ எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்றியா, என்ன நடந்தாலும் சரி நீ என்னை வந்து திரும்ப பாப்பேன்ற மாதிரி எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணு அப்படின்ற மாதிரி நம்ம சாஹே கேட்டதுக்கு ஜின்வு கொஞ்சம் லைட்டா சிரிச்சுக்கிட்டே, நான் உனக்கு ப்ராமிஸ் பண்றேன் சாஹே, கண்டிப்பா உன்னை நான் பார்க்கறக்காண்டி திரும்ப வருவேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்வு சொல்லிட்டு போனை கட் பண்ண உடனே இந்த பக்கம் நம்ம ஃபுல்லி ஆர்ம்டு சாஹே ஜின்வு நினைச்சு ஒரு ஏர்போர்ட்ல நின்று வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கா. அப்போ ஹண்டர்ஸ் கில்லோட ஹெட் சாஹே கிட்ட, ஏமா என்ன ஸ்பேஸ் ஓட்டாய் நின்றுகிட்டு இருக்க, வா நம்ம கிளம்பணும் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே இதை கேட்ட பிரெயின் டெத் ஆகி நின்றுகிட்டு இருந்த நம்ம சாஹே டக்குன்னு, ஆமாமா நம்ம கிளம்பணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நகர ஆரம்பிக்கிறா. அப்போ அந்த இடத்துல ஏகப்பட்ட ஹண்டர்ஸ் நின்றுகிட்டு இருக்காங்க. அதாவது நம்ம சவுத் கொரியாவை சேர்ந்த ஹண்டர்ஸ், அப்புறம் லியூசிங் அவனோட ஹண்டர்ஸ், ஜெர்மனியை சேர்ந்த லியோனார்டோ அவனோட ஹண்டர்ஸும், தாமஸ் அண்ட்ரியும் அவனோட ஹண்டர்ஸும், ஜப்பானை சேர்ந்த ஷார்ட் கில்ட் மெம்பர்ஸும் அவங்க ஒரு சேர்ந்த ஹண்டர்ஸ்னு எல்லாருமே ஒரே ஏர்போர்ட்ல குமிஞ்சு நின்றுகிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்மளுக்கு சொல்றாங்க, இந்த மாதிரி தி ஏசியன் ஹண்டர் அலையன்ஸ், தி யூரோப்பியன் ஹண்டர் யூனியன், தி ஆப்பிரிக்கன் கில்ட் கோலியேஷன் அண்ட் லாஸ்ட் சைனீஸ் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் யூனியன், இவங்க எல்லாருமே சேர்ந்து கிட்டத்தட்ட 100,000 ஹண்டர்ஸ் இந்த பேட்டில் ஃபீல்ட்ல சண்டை போடுறதுக்காண்டி ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அதாவது 100,000 ஹண்டர்ஸ் இந்த பேட்டில் ஃபீல்ட்ல சண்டை போடுறது தயாரா இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றதோட அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் ஆண்டரிஸை காட்டுறாங்க. அந்த பயப்புல கனடால இருக்க எல்லா ஹண்டர்ஸையும் கொன்னு கூச்சு அவங்களோட பாடி மேல நின்றுகிட்டு, உன்னோட ஹியூமன் கைண்ட சேர்ந்த மில்லியன்ஸ் ஆஃப் மக்களை நான் ஏற்கனவே போட்டு தள்ளிட்டேன், இன்னும் நீ எவ்வளவு நேரத்துக்கு இப்படியே மறைஞ்சிருக்க போற அப்படின்ற மாதிரி நம்ம ஆண்டரிஸ் டைரக்டா ஜின்வு கிட்ட கேட்கிற மாதிரி இருக்கு. அப்ப ஜின்வு,
அப்படின்னு சொல்கிறதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஆண்டரிஸ் ஜின்வுன்ற தாறுமாறான ஃபைட் இருக்க போது, அதே மாதிரி அடுத்த வீடியோவில் என்ன நடக்க போது ஏது நடக்க போகுதுன்ற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா அதை கமெண்ட்ஸ் சொல்லாமல் இந்த வீடியோக்கு அவுட் ஆஃப் 5 ஸ்டார்ஸ் எத்தனை ஸ்டார் கொடுப்பீங்கன்றத கமெண்ட்ஸ் சொல்லுங்க. ஸோ நான் வியாழக்கிழமை அப்லோட் பண்ண வீடியோ என்னாச்சுன்னு தெரியல, நிறைய பேர் அந்த வீடியோவை பாதிலேயே கட் பண்ணிட்டு போயிருக்கீங்க. அந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்கா இல்லையா இல்லை என்ன காரணம் தெரியல, பட் அதோட வாட்ச் ஹவர்ஸ்ன்றது ரொம்ப கம்மியாயிருச்சு. வீடியோவை 4000 பேர் பார்த்துருந்தீங்க, இருந்தாலும் எப்பயும் ஒரு வாட்ச் ஹவர்ஸ்ன்றது அந்த வீடியோக்கு வரல. அதனால வீடியோ இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சா இல்லையான்றதையும் கமெண்ட்ஸ் சொல்லுங்க. இப்போ ரீசெண்டா யூடியூப்ல ஹைப்ன்ற ஒரு ஆப்ஷனை கொண்டு வந்திருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் ஒரு வீடியோக்கு அதிகமா இருந்துச்சுன்னா அந்த வீடியோன்றது நிறைய பேருக்கு புஷ் பண்ணி காட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ கமெண்ட் செக்ஷனை லைட்டா தள்ளி விட்டு பார்த்தீங்கன்னா ஹைப்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன்ல போய் இந்த வீடியோ நீங்க ஹைப் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ ஒரு நல்ல வீடியோவா கன்சிடர் பண்ணி யூடியூப் அல்காரிதம் தானாவே நிறைய பேருக்கு புஷ் பண்ணி காட்டுமா. ஸோ இந்த வீடியோக்கு நிறைய பேர் ஹைப் பண்ணினா இந்த வீடியோவை யூடியூப் அல்காரிதம் டாப் 100 லிஸ்ட்ல போய் சேர்த்துரும். அதனால நம்ம வீடியோல ஏதாச்சும் ஒரு வீடியோ டாப் 100க்குள்ள போச்சுன்னா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்க என்னோட ஆசையை பூர்த்தி படுத்துவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க கேட்ட மாதிரியே கிட்டத்தட்ட ஒரு 30 நிமிஷம் வீடியோ ரெடி பண்ணி போட்டிருக்கேன். அதனால அந்த லைக் பட்டனை தட்டதோட சேர்த்து இந்த ஹைப் பட்டனையும் தட்டி விட்டீங்கன்னா நம்ம சேனலுக்கு ஒரு ரெகக்னேஷன் கிடைச்ச மாதிரி இருக்கும். எல்லாருமே நேரத்துக்கு பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல இந்த வீடியோ ஞாயிற்றுக்கிழமை அப்லோட் ஆகிறதுனால ஏற்கனவே நிறைய பேர் அந்த 3 ஹைப் ஆப்ஷனை யூஸ் பண்ணிருப்பீங்க. அந்த மாதிரியான சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் இந்த வீடியோ கொஞ்சம் பூஸ்ட் பண்றதுக்காண்டி நாளைக்கு திங்கக்கிழமை வந்து இந்த வீடியோ ஹைப் பண்ணிட்டு போயிருங்க. சார் ரைட் கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டிஎஸ்னி சேனல்ல போற எல்லா வீடியோ பிடிக்கும். ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஓகே கைஸ், இதே ஒரு அமேசிங்கான வீடியோல பார்க்கலாம். Until then, bye from DXT Anime.